welcome to Ahlu Arts channel. I'm your host Uma. Today we are going to see how to do this beautiful flower. Okay, this is the most customizable, most simple flower. I have done it for 6 petals. You can always do 8 petals, 10 petals, like however you want, how big you want. Okay. Some of you have asked me to do some decoration sets like wall hanging or door hanging like that. So there is no particular pattern to do all the decorative items. It's all about your creativity and your imagination. Okay, you can do small flowers, attach them together to form a door hanging or a wall hanging, or else you can do whatever granny squares you like, so that you can attach them either in a square or in a diamond shape to form a welcome hanging. Okay, so this will be the perfect wall hanging for flower. So let us see how to do this. Okay, இன்னைக்கு நம்ம இந்த பூ தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியா உங்களுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இது வந்து நான் 6 பெட்டல் பண்ணிருக்கேன். நீங்க வந்து 5 பெட்டல் இல்லனா 8 பெட்டல் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? சில பேர் வந்து என்கிட்ட இந்த நம்ம அந்த வெல்கம் ஹேங்கிங் தொங்கடுவோம் இல்லைங்களா, நிலப்படியில் தொங்கடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லைனா அப்புறம் வால் ஹேங்கிங் டெக்கரேஷனுக்கு தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்றது வந்து எனக்கு அது சரியாக படலை. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பூ வேணாலும் நீங்கள் பண்ணி அதை அட்டாச் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை கிரானி ஸ்கொயர் ஏதாவது நம்ம அந்த ஃப்ளார் கிரானி ஸ்கொயர்லாம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணி நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் ஜாயின் பண்ணி தொங்க விடலாம். எல்லாமே உங்கள் இமேஜினேஷன் தான். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? This can also be a granny square if you do 8 petals instead of 6 petals. Okay, it will form a square with 2 sides in each 2 petals in each sides. Okay, so you can continue the flower as a granny square so that you can do a blanket or a bag, anything you want. Okay, இப்போ இந்த ஃப்ளாரே நீங்கள் வந்து granny square பண்ணலாம். இப்போ வந்து நான் 6 பெட்டல் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஹெக்ஸகனாக தான் பண்ண முடியும். நீங்கள் 8 பெட்டல் இதுக்கு பதிலாக போட்டிங்கன்னா இதை வந்து நான் ரெண்டு சைடாக வந்து ரெண்டு பெட்டலை ஒரு சைடில் வச்சு நீங்கள் அதை கிரானி ஸ்கொயராக பண்ணலாம். அதை வந்து பிளாங்கெட்டாவோ இல்லை பெட் ஸ்ப்ரெட்டாவோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சிம்பிள் ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? And the matching hook size. Okay, since I have to show you correctly, I am using bigger hook, 5.5 mm hook. Actually this is not needed. You can always work with 4.5 or 5 mm hook. Okay, இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கணுன்றனால பெரிய ஹூக்கு பெரிய யான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படி பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து இதுவே சின்ன ஹூக்கு சின்ன யானை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ you can always work with a slip knot and a foundation ring, as well as you can always use a magic circle. நீங்கள் வந்து magic circle ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ரிங்கு போட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? since I am going to do a 6 petal flower, I'll be chaining 6. If you want to do a 8 petal flower, you can do 8 chains. Okay, இப்போ நான் வந்து 6 petal தான் flower போடுறேன்றனால நான் வந்து 6 இது தாங்க போடுறேன், 6 செயின் போடுறேன். இப்போ நீங்கள் வந்து 8 பெட்டல் பண்ணணும்னா 8 செயின் போடுங்க. 5 பெட்டல் தான் பண்ணணும்னா 5 செயின் மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இட்ஸ் நத்திங் லைக் கண்டிஷன் ஆர் சம்திங். இட் வில் கிவ் யூ அ கரெக்ட் கேப் ஃபார் தி சிங்கிள் க்ரோஷே வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே, அது ஒன்றும் கண்டிஷன்லாம் கிடையாதுங்க. பட் நீங்கள் எவ்வளோ சிங்கிள் க்ரோஷே போட போகிறீங்கன்றதை பொறுத்து அந்த செயின் சைஸ் வந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால தான். ஓகேங்களா? ஸோ ஸ்லிப் ஸ்டிச் இன்டு தி first stitch. Okay, since I am going to do 6 petal flower, I will be doing 18 single crochet, which is 6 into 3. Okay, if you are going to do 8 petal flower, you have to do 24 single crochet, which is 8 into 3. ஓகே, இப்போ வந்து நான் 6 பெட்டல் ஃப்ளார் போடுறேன்றனால நான் வந்து 18 சிங்கிள் க்ரோஷே போடுறேங்க. நீங்கள் 8 பெட்டல் ஃப்ளார் போடணும்னா நீங்கள் வந்து 24 சிங்கிள் க்ரோஷே போடணும். அது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து நடுவில் ரெண்டு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எத்தனை பெட்டல் போட்டாலும், இப்போ 5 பெட்டல் ஃப்ளார் போட்டிங்கன்னா 15 டபுள் க்ரோஷேவே போதும். சரிங்களா? இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ 5 பெட்டல் ஃப்ளார், it is enough to do 15 single crochet. Okay, this single crochet you can always work with the magic circle instead of a chain.
ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த செயின் போட்டுட்டு தான் அந்த சிங்கிள் க்ரோஷே போடணும் இல்லை, நீங்கள் மேஜிக் சர்க்கிள் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அதுவே போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் 18 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ டு டூ 18 single crochet. I let you know how to start the second round. Okay, I have done 18 single crochets and I will slip stitch into my first single crochet. Okay, you will form a ring of single crochets. இப்போ வந்து நான் 18 single crochet போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு இதுக்கும் 3 யூஸ் பண்ணுவோம், ஸோ 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். Since I have already told we will be skipping two stitches in each petal. That's why we have done number of petals into 3 single crochets, like 18. Okay, so what I'm going to do, chain 3. You can do chain 4 also if you want, no problem, if you want the flower to be big enough and with the gaps. Okay, so chain 4, skip 2 stitches, slip single crochet into the third single crochet. Okay, இப்போ நான் வந்து 4 செயின் போடுறேன். 4 செயின் போட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் சிங்கிள் crochet போடுறேன். சரிங்களா? ஸோ இப்படியே நான் கண்டினியூ பண்ணேன்னா எனக்கு வந்து 6 இந்த செயின் ஸ்பேஸ் கிடைக்கும், 6 பெட்டல் போடுறதுக்கு. அப்புறம் லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பை திஸ் வே ஐ வில் பி கண்டினியூவிங் and I will have 6 chain 4 spaces, so that I can have 6 petals, and I will be slip stitching into the first stitch of this round. Okay, so that's why I have told you how many petals you are doing. You have to do that many number into 3 single crochets. Okay, 1 2 3 4. I will be skipping 2 stitches. See, if you have done only 15 single crochet, you will come to end in the fifth chain space itself. Okay, since I have done 18, I'll have 6 chain spaces. If I have done 24, I'll be having 8 chain spaces. See, 1 2 3 4 5 6. Okay, so now what we are going to do, we have to form the basement of the petal. Okay, இப்போ வந்து நம்ம இந்த petal உடைய basement form பண்ண போறோம் இந்த chain spaceல. சரிங்களா? so இப்போ இந்த chain 4 spaceல slip stitch பண்ணிக்கோங்க. I have slip stitch into the space so that we will be working in the space. Okay, so then chain 3, another double crochet, chain 5, 1 2 3 4 5, 2 more double crochet. Okay, you can always do 3 double crochets instead of 2 double crochets, that's up to you. Okay, what I have already shown you is the I have done 3 double crochets in the place of 2 double crochets. Since I have to show you I want to show you both the difference, I will be doing only 2 double crochets in this round. Okay, so after that continue 2 double crochet in the next space. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாங்க, ஒரு செயின் ஸ்பேஸ்லையும் 2 டபுள் crochet. ஓகேங்களா? செயின் 5, 1 2 3 4 5, மறுபடியும் அதே செயின் ஸ்பேஸில் 2 டபுள் crochet. ஓகேங்களா? இப்போ அந்த பெட்டல் வந்து இந்த செயின் ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் அடுத்த செயின் ஸ்பேஸில் அதே மாதிரி 2 double crochet, chain 5, 2 double crochet. ஓகேங்களா? so continue till all the 6 chain space have been completed, then we'll start the petal. Okay, so இதையே தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்க. 6 பெட்டலுக்கும் 2 double crochet, chain 5, 2 double crochet. அதுக்கப்புறம் அடுத்த பெட்டல் ரவுண்டை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? see, I have completed this round all the way till the last chain space, and I will slip stitch into the first chain top chain of the chain 3. இப்போ அந்த chain 3 உடைய top chainல நான் வந்து slip stitch பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேப்லாம் ரொம்ப தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
ஒன்று நீங்கள் வந்து இதில் 4 செயினுக்கு பதிலாக 3 செயினே போடலாம். இல்லைனா இந்த நான் 2 டபுள் க்ரோஷே தான் போடுறேன் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் 3 டபுள் க்ரோஷே போட்டிங்கன்னா இந்த கேப் வந்து ரொம்ப தெரியாது. ஏன்னா இப்போ இதில் வந்து 6 டபுள் க்ரோஷே இருக்கும். சரி ஆமாவா? அப்போ வந்து உங்களுக்கு கேப் ரொம்ப தெரியாது. ஓகேங்களா? ஸோ if you don't want this chain 4 gap to be seen like this, you can always do chain 3 instead of chain 4, or you can do 3 double crochets instead of 2 double crochets in each of the petal sides. Okay, so after this what we are going to do, we are working in the petal. 5 double crochets in the chain 5. இப்போ இந்த 5 chain 5ல வந்து 5 double crochet போடுங்க. 1 2 3 4 5. okay, so this will form this side of the petal, and one more double crochet. In the 6th double crochet we are going to form a pivot. 1 2 3 chains, slip stitch into the same double crochet. So this forms a pivot. Okay, and 5 more double crochet in the same chain space. Okay, so we'll have total of 11 double crochet, in which this middle double crochet will have a pivot. Okay, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், நாங்கள் பெட்டல் போடுறதுக்கு இருங்க, அடுத்த பெட்டலில் போட்டுட்டே சொல்கிறேன். 1 2 3 4 5. see, இப்போ என்ன பண்ணுறேன்னா, after you have done 5 double crochets here, you have to do a single crochet in between the 2 double crochets. Okay, this will separate the petal from the other petal. Okay, so you have see these 2 double crochets belong to this chain space, and these 2 will belong to this chain space. So I will do a single crochet in between those 2 double crochets. Okay, இப்போ வந்து 5 double crochet போடுறேன். 5 double crochet போட்டுட்டு 6வது double crochetல நான் வந்து அந்த pivot போடுறேன். அப்புறம் மறுபடியும் 5 double crochet போடுறேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 11 double crochet இருக்கும். நடு ஸ்டிச்சில், அதாவது அந்த 6வது double crochet தானே சென்டர் double crochet இருக்கும், அதில் வந்து pivot போடுறோம். அந்த pivot எப்படி போடுவோன்னா, இப்போ நான் இது என்னோட 6வது double crochet. ஸோ chain 3 போடுறேன். 1 2 3. இதே double crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த பக்கம் 5 double crochet. 1 2 3 4 5. அதுக்கப்புறம் இந்த 4 டபுள் crochet இருக்கு இல்லைங்களா, நீங்கள் 3 போட்டிருந்தா 6 இருக்கும். அதில் நடுவில் வந்து சிங்கிள் crochet போட்டு இந்த பெட்டலை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இதே தான் நான் இப்போது இந்த எல்லா செயின் 5 ஸ்பேஸ்லையும் போட போகிறேன். சரிங்களா? இப்போது இது வந்து இவ்வளோ பெரிய பெட்டல் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த செயின் 5க்கு பதிலாக செயின் 4 மட்டும் போட்டுட்டு 11 டபுள் crochetக்கு பதிலாக 9 டபுள் crochet கூட போடலாம். உங்களுடைய இஷ்டம் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் smaller petal than this, you can always do 4 chains instead of these 5 chains, and you can do 9 double crochet instead of 11 double crochets. Okay, so that you will do the pivot in the 5th stitch. Okay, so as I have already told you, this flower is the most customizable flower. You can do whatever you want to make it the size and the design of your own imagination. Okay, so I'll complete all the 6 chain 5 spaces here, and I'll show you how my flower looks. Okay, since I have worked in a bright color, so as to show you the stitches very clearly, it will not be more appealing. But if you do with the right color, either with white and pink and blue and pink, green and pink, everything, you will do it will form a great flower. Okay, you can do these rounds in green, which will form like a leaf, and these petals in pink, it will be a gorgeous flower. You can work 8 petals for that, and you can work in the
blanket or granny square. Okay, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வந்து நான் இந்த பிரைட் கலரில் ஒரே கலரில் போடுறேங்க. நீங்கள் வந்து இப்போது கரெக்ட் காம்பினேஷனில் இந்த கலர் இந்த ஃப்ளார் போட்டிங்கன்னா இது செமையாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த நடுவில் இருக்கிறத வந்து க்ரீன் கலர்லேயும் மேலே இருக்கிறத வந்து ஒயிட் கலரில் இல்லைனா பிங்க் கலரில் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து பயங்கர ஃப்ளாராக இருக்கும். நீங்கள் வந்து அதை கிரானி ஸ்கொயராக மாற்றி பிளாங்கெட்டில் இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ till the end and I'll show you how my flower looks at the end. See, I have completed all my flowers, all my petals, and I will slip stitch into the first stitch here, and I will chain one and I will cut this end off. Okay, see, this is how my flower looks like. Okay, it will be it will be a great flower if you do with the correct color combination. நீங்கள் வந்து இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஆக்சுவலாக தாமரை மாதிரி இருக்கும். நான் இப்போ இதை எதுக்கு பண்ணேன்னா இது மேலே என்னோட அந்த விளக்கு தட்டு வச்சு விளக்கு வைக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பைவெட்லாம் வந்து குத்து விளக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இதை மெயினாக பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி என்னென்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ். ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் நம்ம ஹிலோ ஆர்ட்ஸ் பேஜை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.